guys, நீங்க பாத்துக்கிட்டு கண்டுபிடி இனி நம்ம பத்தினா ஒரு வேற லெவலான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஷின்சானோட நியூ மூவியோட ஃபர்ஸ்ட் 5 minutes பத்தினா அந்த கிளிப்ஸ் பத்தினா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி அப்புறம் இந்த மூவி வந்து ரிலீஸ் டேட்டும் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மூவி பேர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிரேயான் ஷின்சான்ஸ் ரோடட் இன் மிஸ்ட்ரி த ஃப்ளவர்ஸ் ஆஃப் டென்காசு அகாடமி அப்படிங்கிறதா இந்த மூவியோட ஃபுல் நேம். ஸோ இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸும் நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த மூவி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா ஷீரோ காட்டுறாங்க. ஸோ ஷீரோக்கு பார்த்தி அப்படின்னா நம்மளோட மிக்ஸி பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் வச்சிடறாங்க. ஸோ காயில் வந்து நம்மளோட ஷின்சான்லாம் கண்டிப்பாக வைக்க மாட்டான். ஸோ ஷின்சான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க இங்கே கிளம்பிட்டு இருக்கான். எங்கன்னு பார்த்தா ஸோ நீங்கள் எல்லாருமே அனுப்பி கிண்டர் கடங்க தான்டா வேற எங்கே அப்படின்ட்டு. ஸோ அதுதான் கிடையாது. இவன் பார்த்தீங்கன்னா அந்த டென்காசு அகாடமிக்கு தான் போகிறான். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கான். என்ன ஷின்சான் இவ்வளோ நேரம் நீ லேட் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்ஸி பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷின்சான் நீ சொன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரி பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் அயன் பண்ணி இங்கே மடிச்சு வச்சிருக்கேன் இங்கே இருக்க ஷின்சான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரி பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் ஏதோ ஒரு புக்கு மாதிரி வச்சிருப்பாரு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டென்காசு அகாடமியோட அந்த ஃபுல் புக் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேரி பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு நம்மளோட ஷின்சான் போகிறானா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரி வந்து ஷின்சான் அங்கே போயெல்லாம் எந்த குறும்பத்தனமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரி பார்த்தீங்கன்னா ஷின்சானுக்கு அட்வைஸ்லாம் பண்ணுவார். குறும்பம் தானே பண்ணக்கூடாதுனா நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவனோட குறும்பத்தனம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சானா என்ன ஷின்சான் நீலாம் மாறவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹேரி பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்மளோட ஷின்சானை ரெடி ஆகிட்டு ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வேன் வரதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் வேன் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டென்காசு அகாடமிக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போகுது நம்மளோட ஷின்சானை. ஸோ இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிது. உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரோபோட் மாதிரிலாம் வரும். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ரோபோட் கிடையாது, ப்ரொஜெக்டில் வர ஒரு பிக்சர் தான். ஸோ அப்போ அதை வந்து சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஷின்சான் நீங்கள் வந்து ரெடியா நான் ஒன்று கூட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிக்சரை பார்த்தீங்கன்னா சொல்லணும். இதை பார்த்து நம்மளோட மிக்ஸி ஹேரியும் பார்த்தீங்கன்னா என்ன ஹேரி இதெல்லாம் புதுசாக இருக்கே நம்மளோட ஷின்சான் அனுப்பலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா உள்ளேருந்து கசமா பார்த்தீங்கன்னா ஷின்சான் நாளை இங்கே தான்டா இருக்கேன் சீக்கிரமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட கசமா பார்த்தீங்கன்னா கத்துறான். ஸோ உடனே பார்த்து அப்படின்னா நம்மளோட ஷின்சான் பார்த்தீங்கன்னா ஐயமா என்ன விடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷின்சான் சொன்னோன்னே கொஞ்சம் நேரம் இரு ஷின்சான் இதோட நான் உன்னை எப்போ பார்ப்போன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்ஸி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷின்சான் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்மளோட ஷின்சான் பார்த்தீங்கன்னா மா நாறுதுமா விடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷின்சான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காமெடி பண்ணுறான். டே என்னடா நீ போகிறப்போ கூட உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்ஸி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்து அப்படின்னா ஷின்சான் நீ அங்கே போய் ஜாக்கிரதையாக இரு ஸோ எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரி பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்புறாரு. ஸோ நம்மளோட ஷின்சான் அந்த வேனில் ஏறிக்கிறான். ஆஃபீஸ்லேயே சும்மா இருக்கிற நைனாக்கு பாய் பாய், வீட்லேயே தூங்குற எங்கள் அம்மாவுக்கு பாய் பாய், சும்மானாலே என்னை டார்ச்சர் பண்ணுற ஈமாரிக்கு பாய் பாய் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷின்சான் வேணா வேறு லெவலாக சொல்லிட்டு போகிறான். ஸோ இந்த வேனை பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே கிளம்பி போயிடுது. ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா இந்த வேன் கிளம்பி போனதை பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்ஸி பார்த்தீங்கன்னா பயணமாக அழுதுட்டுறாங்க. ஸோ ஷின்சான் வந்து 1 மாதம் 2 மாதம் எப்போ வருவாங்கன்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது போல இருக்குது. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இவன் போகிறது பார்த்தீங்கன்னா ஐயர் ஸ்கூலு, அதாவது எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லலாம் ஒரு 9th போனாலே ஐயர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட காசுக்கு டீம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நல்ல விஷயங்களை கற்றுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட கசமா பார்த்தீங்கன்னா ஆஹா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கசமா பார்த்தீங்கன்னா அந்த டென்காசு அகாடமி பார்த்தீங்கன்னா தேடுறான். ஸோ முன்னாடி பார்த்தா அது வேற லெவலாக பிரம்மாண்டமாக இருக்குது. இதை பார்த்தா கசமா பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது ஐயர் ஸ்கூல்னா இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கசமா சொல்கிறான். ஸோ அப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ ஹாய் நான் தான் உங்களை கைட் பண்ண போனேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அக்கா பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கசமா பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக வந்திருக்கோம் எங்களை இங்கே நீங்கள் சுற்றி காமிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட கசமா பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ கண்டிப்பாக அதுதானே என்ன வேலையும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கைடாக்கும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த டென்காசு அகாடமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. கசமா பார்த்தீங்கன்னா கடைசியாக வரான். என்னடா நீங்கள் என்ன விட்டு முன்னாடி போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கசமா பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே ஓடி வரான். ஸோ அப்புறம் உள்ளே வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதோட பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஒரு கேட்டு தான் போல் இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் எக்கச்சக்கமான பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரே பில்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுதான் டென்காசு அகாடமி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கைடாக்கா சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட காசுக்கு பட்டியெல்லாம் வாயை பொழந்துக்கிட்டு நிற்பாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பெரியவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குலாம் போகிறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட ஷின்சான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததில் சுத்தமாக ஒரு ஹாப்பியாக இல்லை. ஏன்னா இது வந்ததுலேருந்து ஒரு அக்காவே காணுமே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷின்சான் வேணா சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ என்னன்னா நீ அக்காவை பற்றி பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்த பாடுறா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கசமா பார்த்தீங்கன்னா சொல்கிறான்.
ஸோ இங்கே உள்ளே வந்தோடனே பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதை போட்டுக்கிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா சவாலாக சந்திக்க போகிறாங்க இந்த இடத்துல. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த 5 minutes பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ வேறு லெவலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த மூவி வந்து எப்போ ரிலீஸ் டேட்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக. ஸோ இது வந்து பார்த்தி அப்படின்னா ஜப்பானில் ரிலீஸ் ஆகிருக்கேன். ஸோ அது எப்போன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஜூலை 30 தான் பார்த்தி அப்படின்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவி பார்த்திங்க அப்படின்னா 1 hour 44 minutes. ஸோ இதோட IMDb ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.5 கொடுத்துருக்காங்க. வேறு லெவலான ஒரு சூப்பரான மூவி தான் போல இருக்கு. ஸோ இந்த மூவிக்கு பார்த்தி அப்படின்னா டாப் 5ல் இருக்குது போல இருக்கு. ஸோ மொத்தமாக இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 29 மூவி பார்த்தி அப்படின்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு இந்த 10 காசு அகாடமி மூவி சேர்த்து. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 13 மூவிஸ் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 29 பார்த்தீங்கன்னா கிட்ட போயிடுச்சு. ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதை கேளுங்க. ஸோ வேறு லெவலான ஒரு விஷயம், இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா $14.55 million பார்த்தி அப்படின்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக சம்பாதிச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்டரில் இந்த படத்தை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொல்லிச்சு. மொத்தமாக இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா இவ்வளோ. இதை நம்ம இந்தியன் ருப்பியில் எவ்வளோன்னு பார்த்தோன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஸ்க்ரீனில் போடுற இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இந்த ஒரு மூவிக்காக இவ்வளோ வருமானம் வந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ வேறு லெவலாக இருக்கும் போல இருக்குது இந்த மூவி. ஸோ இந்த மூவி மட்டும் நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ வேறு லெவலாக உங்களுக்கு இந்த மூவி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது இந்தியாவுக்கு தமிழில் வர்றதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 29th மூவி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழ் டப்லே பண்ணலை. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இது அப்புறமா தான் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எத்தனோ வருஷங்கள் பார்த்தீங்கன்னா ஆகிடும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வேணால் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணால் போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்து சூப்பரான தரமான ஒரு வேற லெவலான ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.